பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 118வது அதிகாரம் 5வது வசனம். சாம் சாப்டர் 118 verse 5. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். I called on the Lord in distress, the Lord answered me and set me in a broad place. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில சமயம் நெருக்கமான சில சூழ்நிலைகள் வரும். நம்மளால எந்த பக்கமுமே மூவ் பண்ண முடியாதபடி, நம்மளால முன்னாடியும் போக முடியாது, லெஃப்ட் சைட்லையும் போக முடியாது, எந்த சைடுமே போக முடியாதபடி ஒரு குறுகிய ஒரு இடத்துக்குள்ள ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு நீங்க அதே போல இருக்கிறீங்களா? ஐயோ, என்னால எதையுமே செய்ய முடியல, நான் இதுக்கப்புறம் எதையுமே செய்யறதுக்கு எனக்கு கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு திராணி இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறீங்களா? வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் நீங்க கூப்பிடுகிறத கேட்டு உங்களை விசாலத்திலே வைப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது. நல்ல ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு பாதையை காட்டுவார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து தருவார். நீங்க நல்ல சுதந்திரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதற்கும் எல்லாவற்றிலும் சந்தோஷமா வாழறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, நீங்க நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதை விசுவாசிச்சு இந்த நாள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாற்றி தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே உங்ககிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமா இப்போ இருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையை மாற்றி தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.